வணக்கங்க. இன்றைக்கி நான் சீஸ் பால்ஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சீஸ் வந்து க்யூப் மாதிரி கிடைக்குங்க சூப்பர் மார்க்கெட்ஸில். அதாவது 12 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் கிடைக்குது. அதை ஒரு 6 க்யூப்ஸ் வாங்கி துருவி வச்சுருக்கேன். இதுதான் ஈஸியாக இருக்கும் துருவறதுக்கு. அப்புறம் வந்து பிரெட் கிரம்ஸ் ஒரு 4-5 ப்ரெட்டை வந்து இந்த ப்ரௌனாக இருக்கும்ல அதை மட்டும் கட் பண்ணி நல்லா வந்து மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். பவுட்ரு மாதிரி ஆகிடும் அது. அப்புறம் எண்ணெய் தேவையான அளவு. அப்புறம் வந்து இது மைதா மாவு இருக்கு இல்லைங்களா, அது வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா, உப்பு வந்து ஒரே ஒரு பிஞ்ச் எடுத்துருக்கேங்க, அவ்வளோ. அப்புறம் தண்ணி தேவையான அளவு, அவ்வளோதாங்க. இப்போ அந்த சீஸு, மைதா, பச்சை மிளகா மைதா வந்து 1 டீஸ்பூன் தான் போட்டு கொஞ்சம் பைண்டிங் ஏஜென்ட்டுக்காக. அது 3 உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு நிறைய போட்டுறாதீங்க, நான் ஏற்கனவே சீஸில் வந்து உப்பு இருக்குங்க. இன்னொரு டப்பாவில் வந்து 2 ஸ்பூன் மைதா போட்டு வச்சுருக்கேங்க. இது வந்து தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணலாங்க. அவ்வளோதாங்க, பிசைஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா வந்து உருண்டைகளாக உருட்டிக்கலாம் அதை. அப்புறம் அந்த மைதா வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து தண்ணி போட்டு கொஞ்சம் நல்லா திக்கான பேஸ்ட்டாக கலந்து வச்சுக்கலாம். மைதாவில் பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அப்புறம் கோட்டிங் சரியாக வராது. நல்லா பால்ஸ் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இது வந்து மைதா மாவில் அதை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் டிப் பண்ணிடலாம். மைதா மாவில் டிப் பண்ணிட்டேங்க. இப்போ இந்த பிரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுலேயும் நம்ம வந்து ஒரு பிரட்டிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ மைதா மாவில் டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸ்லேயும் நல்லா வந்து அதை பிரட்டி எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ ஒரு கடாயை வச்சு ஆயிலை சூடு பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக இருந்தால் கருகி போயிடும், வெளியில் உள்ளே ஃப்ரை ஆகாது. இப்போ போட்டுடலாம். 1 பை 1 நிதானமாக போடணும். இந்த க்ரம்ஸுங்கிறதால கொஞ்சம் அங்கங்கே அப்படியே செதற மாதிரி இருக்கும், பட் அது ஃபில் எடுத்துடலாம். கோல்டன் இது உடனே திருப்பி போடக்கூடாது, கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே தான் அது திருப்பி போடணும். இதில் வந்து நான் ஒரே ஒரு டீஸ்பூன் மைதா போட்டிருக்கேன். நான் வெறும் சீஸ் மட்டும் போட்டு மாவு பிசைஞ்சோம்னா டக்குன்னு உருகிடும், அது ஃப்ரை ஆகிறதுக்கு சரியாக இருக்காது. நாங்கள் டேஸ்டியான ஈஸியான சீஸ் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து மயோனைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.